நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். நீ நமக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துது. சரி. இந்தா. கிட்ட கெடுக்க உனக்கு ஹனிமூன் வேறையா? ரங்கநாயகியத்தை என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம ஹனிமூனுக்கு வேற அரேஞ்ச் பண்ணி தொலைச்சிருக்காங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பூஜா கூப்பிட்டியா? இல்லையே. என்ன உட்காந்துட்டு இருக்க? கிளம்பு. இல்ல, நீ முதல்ல ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். போ. இத நம்ம அம்மா தான் புக் பண்ணிருக்காங்க. இப்ப இது வேண்டானா நீங்க எங்க அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி. கல்யாணத்தை நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க, ஹனிமூன்ல அம்மா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. எப்படிடா உன்னை தனியா கூட்டிட்டு போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீயா வந்து மாட்டினியா? இது உனக்கு ஹனிமூன் இல்லடா, சனிமூன். மொத்தமா உன் கதையை அங்க வச்சு முடிக்கிறேன். ரங்கநாயகியத்தை சோ ஸ்வீட். தேங்க்யூ சோ மச். ப்ரோ ப்ரோ இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன ப்ரோ? இங்க வாங்க. என்னாச்சு ப்ரோ? ஹனிமூனுக்கு ஆசையா போறீங்க, இருந்தாலும் இதை இப்போ சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லுங்க ப்ரோ. இருந்தாலும் நீங்க எனக்கு சீனியர். இந்த விஷயம்லாம் எப்படி பேசுறதுன்னு நானே உங்ககிட்ட யோசிச்சுட்டு இருந்தேன். யோ, நான் சொல்றத முதல்ல கேளியா? என்னாச்சு சொல்லுங்க ப்ரோ. அங்க போனதும் நைட்டு நீங்க அசந்து தூங்கிடாதீங்க. அட போங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததை நீங்க கிண்டல் பண்றீங்க. ஐயோ, நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நல்லா புரியுது ப்ரோ. எனக்கு என்ன இது கூடவா புரியாது? நான் ஒன்னு சொன்னா நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. ப்ரோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ப்ரோ, கேட்டுட்டு தானே இருக்கேன். இது டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன்? சரி ரோஹித் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், பூஜா இருக்கால, அவ உங்களை விடவே மாட்டா. ப்ரோ, இப்பெல்லாம் சொன்னா எப்படி ப்ரோ ரியாக்ட் பண்றது? யோ, நான் உன் உசுரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்யா. ப்ரோ, என்ன சொல்றீங்க? பூஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப நீங்க அவ கூட தனியா போக போறீங்க. அவ உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டா. ப்ரோ, பூஜா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ப்ரோ. அது ஏதோ கோவத்துல ஆளை வச்சு நடிச்சிட்டா, அவ்வளவுதான். பொண்ணு அப்படி இல்லை ப்ரோ. நீங்க இன்னும் பூஜாவை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா அதுல விஷம் இருக்கலாம். அப்புறம் நைட்டு தூங்கும் போது தலைகாணி அப்படியே முகத்துல வச்சு கொல்ல பாப்பாலே. கரெக்டா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரோ, சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. ப்ரோ, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பக்கத்துல கத்தி கித்தி மாதிரி ஏதாவது கூர்மையா இருந்துச்சுன்னா எடுத்து பக்கத்துல ஒளிச்சு வச்சிருங்க. அந்த கத்தி எடுத்து சதக் சதக்குன்னு குத்த வருவாள். கரெக்டா ப்ரோ? அப்போ நான் சொல்ற எதையுமே நம்பல நீங்க. ப்ரோ, பூஜா பாவப்பட்ட பொண்ணு ப்ரோ. அவ்வளவு போய் எப்படி சொல்றீங்க ப்ரோ? கூல் டவுன் ப்ரோ. சரி வாங்க வாங்க. அத்தை வந்தா சொல்லிரும், நாங்க போயிட்டு வரோம். சரியா? ரொம்ப சந்தோஷம். கிளம்புறியா? ப்ரோ, ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. நீங்க பூஜாவை கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க வரதுக்குள்ள எனக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும் ப்ரோ. ஏய், என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆம்பளைக்கு விஷயம் சிஸ்டர், நீங்க தலையிடாதீங்க.
ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஓகே போங்க போங்க. அப்போ நம்ம கிளம்பலாமா பூஜா? கிளம்பலாம். நான் நீ போ. வரேன். போயிட்டு வாங்க. பாய். சரி பாய் பாய் ப்ரோ. ஐயா போலாம். கோதண்டா போலாம். அப்பாடா, ஒரு வழியா கிளம்பியாச்சு 2 பேரும். இனிமே என்ன சக்தி, உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டியது தானே? அதுக்கு என்ன அவசரம் அண்ணி? என்ன அவசரமா? என்னடி சொல்ற? அண்ணி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் வெற்றியும் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாவம் அம்மா, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோப்பா. யமுனா, நம்ம மெஸ்ஸ நீ பெரிய ஹோட்டல் ஆக்கணும், அது நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ. ஒரு நிமிஷமா. என்னம்மா? யாருமா அந்த சாமி? அவரு சாமியாருமா. இவர் கையால குங்குமம் வாங்கினா புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை சிறப்பா இருக்குமா. நீங்களும் போய் வாங்கிக்கோங்கம்மா. சரிங்கம்மா. சரிம்மா. வாங்கம்மா. வா. என்ன சாமி, என் பொண்ணுதான் இவ. சக்தி, படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும், புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. என்னாச்சு சாமி? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருந்தேன். அம்மா, என்னம்மா அவரை கொடுக்காம போறாரு? சாமி, 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 ஒரு நிமிஷம் சாமி. என் பொண்ணுக்கு நீங்க இன்னும் குங்குமம் கொடுக்கலையே சாமி? அம்மா, நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சாமி, புரியலையே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு ஒரு சங்கல்பம் இருக்குமா. தாலி கட்டின புருஷன் கூட நல்லா வாழற சுமங்கலிக்கு மட்டும்தான் நான் குங்குமம் தரணும். அதுதான் எனக்கான விதி. ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. இதோ இவர்தான் என் மாப்பிள்ள. கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஆனா உன் பொண்ணு புருஷன் கூட சந்தோஷமா வாழறான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் சாமி. இவர் என் மேல உயிரா தான் இருக்காரு. ஆமா சாமி, இவளும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா. அதெல்லாம் சரி தம்பி. ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசமா இருந்தா மட்டும் போதுமா? சாமி, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இது வரைக்கும் பிரம்மச்சாரியா தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா குங்குமம் கொடுக்க முடியும்? சாமி, எப்போ இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க வேண்டியது. ஆனா பல காரணங்களால அது தட்டி போயிடுச்சு. ஆனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு சாமி. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா அதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருமா. நான் இது ஏன் சொல்றேன்னா, கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? பரவாயில்ல, சொல்லுங்க சாமி. நீங்க பாதியிலேயே நிப்பாட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவங்க 2 பேரும் வர பௌர்ணமிக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா
இவங்க பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அது எப்படி தம்பி சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும்? அவர்தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரே. சரிம்மா, இப்ப என்ன? சாந்தி முகூர்த்தம் வெற்றிக்கும் சக்திக்கும் ஏற்பாடு பண்ணலாம். அதான் பூஜா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, இன்னும் என்ன? அதுக்கு நான் ரங்கநாயகி அம்மா கிட்ட போய் பேசணும். நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்தா ரங்கநாயகி அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னே தெரியல. இப்ப போய் இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? ஐயோ கடவுளே, என் குழந்தைங்களையே இப்படி சோதிக்கிற. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீயா எந்த முடிவுக்கும் வராத. ரங்கநாயகி அம்மா இதெல்லாம் சொன்னா நல்லா புரிஞ்சுப்பாங்க. நீ பேசி பாருமா. அவங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஒருவேளை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என் நெஞ்சே வெடிச்சிரும். யமுனா அம்மா, அம்மா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேம்மா. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ நம்பிக்கையோட போய் பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இப்ப அம்மா மீனாட்சி அம்மா மேலயும் சக்தி மேலயும் செம கோவத்தில் இருக்காங்க. ஒருவேளை மீனாட்சி அம்மா சாந்தி முகூர்த்தம் விஷயமா பேசி அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? மீனாட்சி அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நைட் விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றது? ரங்கநாயகி அம்மா, அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. தம்பி சம்மந்தி அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கம்மா, வாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? வந்துடுறேன். சரிங்க தம்பி. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா வேற இங்க இல்ல. வேற வழியே இல்ல. அப்படிதான் பண்ணி ஆகணும். சரியா? ஓகே. அம்மா, அது அம்மா தலைவலின்னு படுத்திருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்தான் தம்பி. பரவாயில்ல, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இதோ வந்துடுறேன், இருங்க. அம்மா, மீனாட்சி அம்மா ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? மீனாட்சியா? பரவாயில்ல, அங்கிருந்தே சொல்ல சொல்லு. ரங்கநாயகி அம்மா, வெற்றி தம்பிக்கும் சக்திக்கும் வர பௌர்ணமிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு
ஒரு சாமியாரு சொன்னாருமா, இல்லன்னா அவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் ரொம்ப கஷ்டம் வருமா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அ, அ, நாம தான் பெரியவங்க, நாம தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் ஏன் இஷ்டப்படியா நடக்குது? என் பேச்ச யார் இங்க கேக்குறா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி நான் பேசினது எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கெல்லாம் அப்பவே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்கலான்னு தான் நான் வந்தம்மா. உங்க விருப்பத்தை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் தள்ளி போடணும்? உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். வெற்றியும் சக்தியும் அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஆக வேண்டிய வேலைய பாருங்க. இது போதுமா? எனக்கு இது போதுமா? ரொம்ப சந்தோஷமா. வெற்றி, நீ அவங்கள அனுப்பிட்டு வா. சரிம்மா. அம்மா சாரிம்மா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. அதான் உங்களை நேர்ல பார்த்து பேச முடியல. பரவாயில்ல தம்பி, இத்தனை நாள் அவங்க பேசலையா? இன்னைக்கு அவங்களுக்கு உடம்புக்கு முடியல. சரி பரவாயில்ல, விடுங்க. சரி நான் கிளம்புறேன். அண்ணன் வராரு. வணக்கம்ண்ணா. வாங்க மீனாட்சி அம்மா, என்ன இவ்வளவு தூரம்? இப்பதான் ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். வெற்றி தம்பிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறத பத்தி பேச வந்தேன். அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாளைக்கு நல்ல நாள்னு ஜோசியர் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்காரு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். அதனால என்ன? வெற்றி, சக்தி குட்டி இப்பவே கிளம்பு. சக்தி, சக்தி. அப்ப நான் வரேன் தம்பி. சக்தியை கூட்டிட்டு நீங்க வந்துருங்க. சரிம்மா, நான் அனுப்பி வைக்கிறேன். வரேன். அம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. சாமியார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னத என்னால தாங்கிக்க முடியல. அதான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அண்ணே, பூஜா போனதும் இந்த வீட்ல எல்லாமே நல்லது நடக்குது பாத்தியா? சரிண்ணா, முதல்ல சக்தியை கூப்பிட்டு கிளம்புன. சக்தி, சீக்கிரம் ஒரு மருமகளை எனக்கு பெத்து கொடு, சரியா? சரி வா போலாம். பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இருக்கும்னு தோணுது. ஃபோன் பண்ணா போதும், அவங்கள வந்து சர்வீஸ் பண்ண போறாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். எனக்காக நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறேன். 2 minutes, நான் வந்துடுறேன். இல்ல, நீ மெதுவாவே வா. சீக்கிரம் வந்து இங்க என்ன ஆக போகுது? வந்து மாட்டிக்கிட்டோமே. என்னவோ பிளான் பண்ணிருக்கான் வெற்றி. அவங்களுக்கு நிச்சயம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாது. அதே மாதிரி ரோஹித் என் பக்கத்துல வரவே கூடாது. அங்க வெற்றி சக்தி பக்கத்துல போகவே கூடாது. ஏதாவது பண்ணணுமே. இவ எதுக்கு நமக்கு இப்ப ஃபோன் பண்றா? அத்தை, எப்படி இருக்கீங்க?
வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ போனதும் வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூஜா. ஏய், இப்ப நீ எதுக்கு போன் எடுத்த? நான் உன் பேரை பார்த்தனா எப்படியோ நீ ஏதாவது ஒரு 7 இழுத்து விடுவேன்னு தெரியும். அதுக்கு தான் அம்மா வரதுக்குள்ள நானே போன் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஏய் சரண்யா, நீ அடிக்கடி என்னோட வழியில குறுக்க வர. ஏய், உன்னதான் ரோஹித்தோட அனிமோனுக்கு அனுப்பிச்சாச்சுல, அப்புறம் இங்க என்ன நடந்தா உனக்கு என்னடி? நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன். போன வை. ஏய், இரு இரு இரு. இவ்ளோ தூரம் ஃபோன் பண்ணிருக்க, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு சக்திக்கும் வெற்றிக்கும் மீனாட்சி அம்மா வீட்ல ஹனிமூன்.